குட்டீஸ். இன்னைக்கு ஒரு புது கதை சொல்கிறேன். எப்படின்னா திரேதாயுகத்தில் நடந்தது. ஸ்ரீராமச்சந்திரன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ராமாயணத்தில் ராமச்சந்திரன் அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ண போகிறாங்க. பட்டாபிஷேகம் பண்ண போகும்போது என்னாச்சுன்னா, அந்த நிறைய பேர், இப்போ உங்களுக்கு பர்த்டே எல்லாம் வந்தால் நிறைய பேர் கிஃப்ட் கொடுப்பால, அதுபோல் அவருக்கு நிறைய பேர் கிஃப்ட் கொடுக்குறாங்க. எல்லாரும் தங்கத்தில் வெள்ளியில் நிறைய ஹாரம், மாலை, சந்தன மாலை, அப்புறம் நிறைய பட்டு வஸ்திரம் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு செருப்பு தைக்கிறாள், ரொம்ப பாவம், ஏழை. அவருக்கு ஆசை, ஸ்ரீராமனுக்கு நம்ம என்னாவது கொடுக்கணும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தன் கையாலே அழகாக ஒரு நல்ல தோல் எடுத்து செருப்பு தைச்சு ராமருக்கு ப்ரெசன்ட் பண்ணுறாரு. அப்போ எல்லாரும் அவரை பரிகசிக்கிறாங்க. எல்லாரும் லைனில் நின்று கொடுக்கும்போது எல்லாரும் நல்லா வசதியான வாழ வரும்போது இவர் மட்டும் அப்படி கூனி நின்றுட்டுருக்காரு. அப்போது எல்லாரும் கிண்டல் அடிக்கிறார். சே, தள்ளிப்போ 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 தள்ளிப்போ, இதெல்லாம் நிற்காதே, எங்கள் கூட நிற்காதே, அர்த்தம் அடிக்குது அப்படின்னு கிண்டல் அடிப்போம். இவர் ரொம்ப வருத்தப்பட்டு தள்ளி 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 நிற்பார். அதை ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மேடையிலேருந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஏப்பா சோல்ஜரை கூப்பிட்டு நீ அந்த செருப்பு தைக்கிறவனை கூட்டிகிட்டு வான்னு சொல்லுவார். அவரை இவர் கூட்டிகிட்டு வந்தோன்னா இவர் பயந்துட்டு இப்படி 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 பார்த்து இப்படி பார்த்துட்டு நேராக வராரு. பயம், ஏன்னா யாராவது அடிக்கிறது கூப்பிட்றாளோன்னு பயந்துக்கிறார். எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்போது ஸ்ரீராமர் என்ன பண்ணுவார், அவர் பகவான் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார்னா, கொடுப்பா, நீ என்ன கொண்டு வந்திருக்காய் கொடும்பார். அச்சோ எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் எப்படி கொடுக்கறது, இப்படி நெளிவார். அப்போ அவர் சொல்லுவார், நீ கொடு, என்னமா இருந்தாலும் கொடு, நீ எனக்கு கிஃப்ட் கொடுக்கத்தானே வந்திருக்க, கொடு அப்படிம்பார். சந்தோஷமாக அவர் தன்னுடைய இதில் வச்சுருக்கிற சர்ப்பலை ஒரு சாதாரணமான ஒரு பையில் போட்டு கொடுப்பாரு. அவர் திறந்து பார்த்தா சப்பல். பரவாயில்ல, என்னால் முடிஞ்சது சாமி, எனக்கு ரொம்ப ஆசை, உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசை சாமி, வச்சுக்கோங்க அப்படின்பா. இவர் சந்தோஷமாக, பரவாயில்லையே இதுவும் உபயோகப்படும், கொண்டான்னு சொல்லி சந்தோஷமாக வாங்கி அவர் அனுகிரகம் பண்ணி வச்சுக்கிறார். இந்த கதை இப்படி முடிஞ்சுதா? அப்புறம் என்னாச்சு, அடுத்த நாளைக்கே பட்டாபிஷேகம் நின்று போச்சு. பட்டாபிஷேகம் நின்றோன்னு என்னாச்சு, இவர் காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ ராமர் தன்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் வேண்டான்னு சொல்லி காவி வஸ்திரம் போட்டு, அது மரத்தில் இந்த உரிச்செடுத்த மரம் ஒரு இதரிச்சு தலையில எல்லாம் ஜடை வருத்தி தலையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் பண்ணும்பொழுது இந்த சப்பல் தான் அவருக்கு யூஸ் ஆச்சு. ராஜா போடுற சப்பல் போடப்படாது இல்லையா? அப்போ இவர் கொடுத்த சப்பலை போட்டுண்டு அவர் கானகத்துக்கு போகிறார். போய் முடிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு இதுக்கு போனதுக்கப்புறம் பரதன் என்ன பண்ணுறாரு, ராமரை கூட்டிகிட்டு வரலான்னு சேனைகளோடு வரும் பொழுது ராமர் சொல்கிறாரு, இல்லை நான் அயோத்தியா வரமாட்டேன், 14 வருஷம் அம்மாவுக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றிட்டு தான் நான் வனத்துலேருந்து அயோத்தியாவுக்கு வருவேன், அதனால் 14 வருஷம் கழித்து தான் வருவேன்னு சொன்னோன்னா, அண்ணா 14 வருஷம் உங்கள் ஞாபகார்த்தமாக இந்த சப்பலை நான் பூஜை பண்ணுறேன், எனக்கு உங்கள் சப்பலை கொடுங்களேன்னு சொல்லி அந்த சப்பலை அந்த செருப்பு, இந்த காலணியை அவர் வாங்கிட்டு போய் ஒரு சிம்மாசனத்தில் உட்கார வச்சு பூஜை பண்ணி, அந்த சப்பலுக்கு அவ்வளோ மகிமை. நம்ம ஒருத்தர் பெரியவருக்கு கிஃப்ட் கொடுக்குறோமே, இது ரொம்ப கம்மியாக இருக்குமே, இது ரொம்ப சீப்பாக இருக்கே, விலை கம்மியாக இருக்கே, எப்படி நினச்சிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம கொடுக்கறது மனசார சந்தோஷமாக கொடுக்கறது பகவானுக்கு எதுவாக இருந்தாலும் அவர் ஏற்றுப்பார். சின்ன பூவாக இருந்தாலும் ஏற்றுப்பார். ஈஸ்வரன் சொல்கிற மாதிரி ஒரு வில்லுவ இலையாக இருந்தாலும் ஏற்றுப்பார். பிள்ளையார் சொல்கிற மாதிரி அருகம்புல்லுனாலும் ஏற்றுப்பார். ஓகேவா? அதனால் பக்தியாக கொடுக்கணும். எது சுவாமி கோவிலுக்கு நம்ம கொடுத்தாலும் பக்தியாக கொடுக்கணும். ஓகேவா? பாய், ராம் ராம்.